வரலாறு சரியான பாதையில போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் யாருங்க? அமெரிக்காவோட சட்டமியற்றுபவர்கள். அதுதான். அமெரிக்கால இப்போ ஒரு பில்லு பாஸ் ஆச்சு இல்லையா? உக்ரைனுக்கு எய்டு குடுக்கறது, இஸ்ரேலுக்கு எய்டு குடுக்கறது 95 பில்லியன் அமெரிக்க டாலர். இந்த பில் இப்ப பாஸ் ஆகாதனால என்னப்பா உக்ரைனுக்கு கொண்டு போய் ஈடு குடுத்துருவாங்களான்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. இப்ப பில்லு பாஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் செனட் சபை இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள வரும். திரும்பவும் கூடுவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ அந்த டைம்ல வந்து செனட் சபையில திரும்பவும் வாக்கெடுப்பு கடைசியா நடக்கும். அந்த டைம்ல எல்லாரும் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா செனட்ல வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பில் வந்து ஜோ பைடன் அவர்கள் கிட்ட போகும். அந்த டைம்ல ஜோ பைடன் அவர்கள் தெளிவான முடிவோட கையெழுத்து போட்டு இந்தா வச்சுக்க அப்படின்னாருன்னா உக்ரைனுக்கு எய்டு போகும். அதனால இப்போ அவ்வளவுதான். செனட்ல வந்து பேசுறதுக்கே முன்னாடி வந்து செனட் சபைக்கு அனுப்புறதுக்கே வந்து ரெடியா இல்ல. ஏன்னா இந்த ஸ்பீக்கர் அவர்கள் இருக்கார் இல்லையா, வீரவசனம்லாம் பேசியிருந்தாரு. அதாவது பார்டருக்கான காசு இல்லாம யாருக்கு எய்டு இல்ல அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்புலயே பாஸ் ஆயிருக்கு அப்படின்னா நிறைய பேர் அதை வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. அவரை வந்து குற்றச்சாட்டுலாம் சுமத்திட்டு இருக்காங்க. பட் எது எப்படியோ இப்போ செனட் சபைக்கு பில்லு பாஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த பில்லு வந்து கடைசி ஓட்டெடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு ஆயுதம் வேணும்ல, உள்ள வருது பாரு என்ட்ரு அப்படிங்கிறது போல போலாண்டுல இருந்து உக்ரைன் வழியா வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் அதிக அளவுல உக்ரைனுக்கு வந்துகிட்டு இருக்கு இப்பவே. அது அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. செனட் சபையில பாஸ் ஆயிடுச்சு. அவங்க கையெழுத்து போறதுக்குள்ள நான் கொடுக்குற வச்சுக்கங்க அப்படிங்கிறது போல அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஆனா சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது பிரான்ஸோட ட்ரூப்ஸுங்க. ஒடசா பதியை பாதுகாக்கிறதுக்காக மொதல் 2000 பேர் வந்திருக்கிறாங்க. அதுக்கான ஆயுதங்கள் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. பட் எது எப்படியோ இது போல ஆயுதங்கள் உக்ரைனுக்குள்ள போயிட்டு இருக்கு. இது மேபி வேற நாடுகள் கொடுக்கறதா கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம லாத்வியா இருக்கிறாங்க இல்லையா, ஒரு ட்ரெய்னர் ஏர்கிராஃப்ட அக்கக்கா கலட்டி கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ அந்த ட்ரெய்னர் ஏர்கிராஃப்ட் சக்சஸ்ஃபுல்லா உக்ரைனுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அதை இதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணி அங்க இருக்கிறவங்களுக்கு பேசிக்கா ஃபிளைட் பழகுறதுக்காக அந்த ட்ரெய்னர் ஏர்கிராஃப்ட யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இது எல்லாத்துக்கும் நடுவுல இப்போ ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற கிரீமியால ஒரு தாக்குதல் செவஸ்டாபோல்ல. அந்த செவஸ்டாபோல்ங்கிறது போர்ட் சிட்டி தானே. ஸோ அந்த போர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரஷ்யாவோட கப்பல் மேல துல்லிய தாக்குதல் நடத்திக்கிறாங்க உக்ரைன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. நான் சொன்னேன் இது போல வந்து ஜெலன்ஸ்கி அவர்களை வெளியே எடுக்கிறாங்கன்னா அங்க ஏதோ நடக்க போகுதுன்னு. 50 ட்ரோன்கள் ரஷ்யாக்குள்ள இங்க செவஸ்டாபோல்ல இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு. இது ஒரு ஆரம்பம் தான் அப்படிங்கிறது போல எனக்கு தோணுது. ஏன்னா 60 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது சும்மா கிடையாது. வந்துச்சுன்னா இன்னொரு ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்து தாக்கு பிடிப்பாங்க உக்ரைன் ரஷ்யாவை எடுத்து. ஃப்ரண்ட் லைன்ல கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ உக்ரைனுக்கு ஆயுதம் வந்துருச்சு. ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணணும். உக்ரைன் வேற பயங்கரமா பல இடங்கள்ல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் முறியடிச்சு ரஷ்யா அவங்களோட அஃபென்சிவ் ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிருவாங்களா? இல்ல உக்ரைன் அதை முறியடிச்சிருவாங்களா? அப்படிங்கிறது போல பல கேள்விகள் இருக்கு இல்லையா? இப்ப அதுக்கான பதில்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா திரும்பவும் டினிப்ரோஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதலை ஆரம்பிச்சுக்கிறாங்க. இந்த டினிப்ரோ ஒப்லாஸ்ட்ல. இந்த டினிப்ரோ ஒப்லாஸ்ட்ல டின்ப்ரோவிஸ்க்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு. அங்க ஒரு ரேடார் இருந்திருக்கு S-300. அதை தாக்கி அழிச்சுக்கிறாங்க ரஷ்யா. அது கூட நேத்திக்கு இதே டின்ப்ரோல வந்து பாத்தீங்கன்னா MiG-29 ரக விமானம் ஒரு ஏர்பேஸ் வந்து நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இது போல துல்லிய தாக்குதல்கள் பலதும் இந்த டின்ப்ரோஸ்க் ஒப்லாஸ்ட்ல பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. இது கூடவே ஒடசா ஒப்லாஸ்ட்ல பயங்கரமான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா. இந்த ஒடசா ஒப்லாஸ்ட்ல ஒரு ஆயில் டிப்போ இருந்திருக்கு. அந்த டிப்போ மேல அடிச்சுக்கிறாங்க. இதுல 2 நாளா தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுலாம் ஷேர் ஆயிட்டு இருக்கு. இது கூட பரவாயில்ல. இதே ஒடசால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரயில் வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஒரு ரயில்வே பிரிட்ஜ். அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மேல துல்லியமா தாக்கி அழிச்சிருக்காங்க. இதை வச்சு தெரிஞ்சுக்க முடியுது இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன்ங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு. ரஷ்யா எஸ்கலேட் பண்றாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா உக்ரைனுக்கு இப்போ எய்டு வரப்போகுது. அதுக்குள்ள சீக்கிரமா எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் முடக்கணும் அப்படிங்கிறத வந்து ரஷ்யா முடிவெடுத்துட்டாங்க. அதனாலதான் தொடர்ந்து ரஷ்யா இந்த டின்ப்ரோஸ்க்ல இருக்கக்கூடிய பஸ் டெர்மினல்ஸ் அடிச்சிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. அதோட ரயில்வே ஹப் அடிச்சிருக்காங்க. நேத்திக்கு நம்ம பார்த்தோம். லொக்கோமோட்டிவ்ஸ் அடிச்சுக்கிறாங்கன்னு பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒடசால வந்து ட்ரெயின் அடிச்சுக்கிறாங்க. ஜப்ரோசியாலயும் சில முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கேயும் சில ரயில்வே ஹப்பை வந்து தாக்கி அழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது எல்லாத்துக்கும் மேல கர்சன் பகுதி இருக்கு இல்லையா, உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கர்சன் பகுதியில பல இடங்கள்ல சர மாதிரியான தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரஷ்யா ஒருவேளை மேல கர்கிவ்ல அஃபென்ஸ் பண்ணும்போது அட் த சேம் டைம் கர்சன்லயும் முன்னேறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கர்சன் பகுதியில ரஷ்ய வீரர்கள் அதிக அளவுல முன்னேறும் போது இந்த கர்சன்ல இருந்து மிக்கலேவ் வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னா, அதே நேரத்துல இருந்து ஜப்ரோசியா வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னா
ஒடெசால வந்து ரஷ்யாக்கு ஆதரவான பல நபர்கள் இருக்காங்க. பல குழுக்கள் இருக்கு. அது திடீர்னு கிளர்ச்சி உண்டாகி, அந்த படைகள் திடீர்னு கிளம்பி அங்க இருக்கக்கூடிய பிரான்ஸ் ட்ரூப்ஸ்ங்கிறாங்க இல்லையா? அத தாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்ல அப்படின்னா, உக்ரைனோட வீரர்கள் இருப்பாங்க. அவங்கள தாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 3 ஃப்ராண்ட் ஒண்ணு ஒடெசால ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. எனக்கு தெரிஞ்சு ஆம்பிபிஎஸ் லேண்டிங் விட இப்படி போறது தான் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது போல நான் நினைக்கிறேன். சரிப்பா, அங்க கிளர்ச்சியாளர்கள் குழுவெல்லாம் கிளம்புது ஓகே. அவங்களுக்கு ஆயுதம் வேணுமே அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி வருதா? இதுக்கு தான் வந்து கண்கொத்தி பாம்பு மாரி ஒரு பக்கம் மால்டோவாவும், இன்னொரு பக்கம் உக்ரைனும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா டிரான்சிஸ்ட்ரியால அதிகமான வெப்பன் இருக்கு. அந்த வெப்பன போய் உக்ரைன் எடுக்குறாங்களோ இல்லையோ, அங்க இருக்கக்கூடிய வெப்பன் இங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளருக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சோலி முடிஞ்சுச்சு. அப்படி இல்ல அப்படின்னா, டிரான்சிஸ்ட்ரியால இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிறது போலாம் சொல்லப்பட்டு வருது. என்னோட தனிப்பட்ட கருத்தும் கூட இப்படியா தான் இருக்கு. இது போல நடக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி நடக்கும்போது ஒடசா வந்து ஃபுல்லா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். இதுதான் ரஷ்யாவோட அடுத்த மெயின் அப்ஜெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தா இருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நடக்குதா என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். அப்புறம் போன பதிவுல நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? உக்ரைனோட 79வது பிரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ பதிவு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ பதிவுல ரஷ்யாவோட ஒரு 300 டேங்க் கிட்ட அழிச்சுட்டாங்க. அதாவது டேங்க்ல ஆர்மர்ட் வெஹிக்கிள் கிட்ட அழிச்சுட்டாங்க. அதுல டேங்க், இன்ஃபேன்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் எல்லாமே அடக்கம். ஸோ இது போல அழிச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் விட்டாங்களே. இப்போ சர்கி ஷோய்கு அவர்கள் அவர் லைனா விசிட் பண்ணிக்கிறாரு. அதோட வீடியோ பதிவுகள் கட் பண்ணி வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து டேங்க்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற வீடியோ பதிவு வந்து விட்டுருக்காங்க. அவரு போய் நேர்ல பார்வையிட்டு இருக்கிறாரு. இதுல பார்க்கும்போது நீங்க 300 தானே அடிச்சீங்க. எங்ககிட்ட ஒரு 600, 700 இருக்கு. அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, டேங்க் பாட்டுக்கு அவங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் முழு நேர வேலையா டேங்க் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. சரி ஓகே. வெறும் டேங்க் மட்டும் தானான்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இல்ல. டேங்க்லயும் பல கட்ட அப்கிரேடேஷன் நடந்திருக்கு. இப்போ ஒரு பேட்ச் வந்து அது ரெடி ஆயிட்டு இருக்கிறது அவ்வளோ இருக்கு. இப்போ ஒரு புது பேட்ச் வந்து டெலிவரி ஆயிருக்கு. இந்த டெலிவரி ஆகுறதுல வந்து அந்த இமேஜ்ல பார்க்கும்போது, அ ப்ரீயாவே இன்ஸ்டால்ட் ஆயி வந்திருக்கு. இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து டேங்க்லயே ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயி வந்திருக்கு. முன்னாடிலாம் வந்து டேங்க் தனியா இருக்கும். அது நம்ம இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். இப்ப ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயி வந்துருது. இது வந்து பார்க்கும்போது புதுவிதமான எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ். இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பல வகையான சிக்னல்ஸ் வந்து ஜாம் பண்ணக்கூடிய திறமை இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி ரஷ்யா தரப்புல இருக்கு. டேங்க்லாம் ஒரு மேட்டரே இல்ல அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.